வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான வெள்ளை கொண்டக்கடலை வடை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்: வெள்ளை கொண்டக்கடலை வடை செய்கிறதுக்கு தேவையான பொருள்: வெள்ளை கொண்டக்கடலை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். உடைச்ச கடலை ஒரு கப் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய் 2 எடுத்துருக்கேன். வெள்ளை பூண்டு ஒரு 4 எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இஞ்சி ஒரு இன்ச் எடுத்துருக்கிறேன். அப்புறம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்து 2 கொத்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வெங்காயம். இப்போ இந்த வெள்ளை கொண்டக்கடலை தண்ணியில் போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம். வெள்ளை கொண்டக்கடலை ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம். வெள்ளை கொண்டக்கடலை நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போது நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இதே உரலில் அரைச்சி எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே உரல் இல்லாதனால மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். வெள்ளை கொண்டக்கடலை வடை செய்கிறதுக்கு தேவையான பொருள்: கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். சோம்பு, கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் உடைச்ச கடலை. கொண்டக்கடலையில் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அதை கூட அரைச்சிக்கிறேன். அதே போல் உடைச்ச கடலையும் அதை கூட சேர்ந்து அரைச்சிக்கிறேன். அதை கூட கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். வெள்ளை கொண்டக்கடலை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்குவோம். வெள்ளை கொண்டக்கடலை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். கொண்டக்கடலை மாவு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். மாவை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். அது கூட சோம்பு போட்டுக்கிறேன். அது கூட பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம், கறிவேப்பிலை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாமே ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வடையாக தட்டி போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டு. நான் ஹெல்த்தியான ஆரோக்கியமான கொண்டக்கடலை வடை. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இது கூட உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். வாணலி வச்சுருக்கிறேன். இப்போ கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். சிக்கலாட்டின கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். காஞ்சிடுச்சு. இப்போ இந்த வடையை தட்டி போட்டுக்கிறேன். நல்லா ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். அதே போல் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். சரி, லேசாக வந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்குவோம். ஆரோக்கியமான ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான கொண்டக்கடலை வடை. அதே போல் சுத்தமான கடலை எண்ணெயில் தான் போட்டிருக்கேன். செக்கிலாட்டின எண்ணெய். இப்போ கொண்டக்கடலை வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துருவோம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. ஹெல்த்தியாகவும் சுவையாகவும் டேஸ்ட்டாக ஆரோக்கியமானது. அதே போல் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான வெள்ளை கொண்டக்கடலை வடை ரெடி. ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான வெள்ளை கொண்டக்கடலை ரெடி ஆகிடுச்சு. அதே போல் சுவையமிக்க ஆரோக்கியமானது. அதே போல் ஹெல்த்தியானது அந்த கொண்டக்கடலை. அதே போல் இந்த வெள்ளை கொண்டக்கடலை அதே போல் மேலே மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான வித்தியாசமான டேஸ்ட்டு. அதே போல் ஆரோக்கியமானது வெள்ளை கொண்டக்கடலை.